ராமநாதபுரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு 5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்ப வேண்டும் என்று ஒரு முயற்சி நடக்கும். ஏன் பக்கத்தில் மதுரை இருக்குது, பக்கத்தில் திருச்சி இருக்குது. 2.5 மணி நேரத்தில் திருச்சி வந்துடலாம், 1.5 மணி நேரத்தில் மதுரை வந்துடலாம். எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸில் ராமநாதபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு எக்ஸசைஸ் எடுத்து இது பெரிய சாதனையாக்கும்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் முழுக்க ஜிகாதிகள் இருக்கிறார். அயோத்தியாவில் கோயில் கட்டினால் இரத்த ஆறு ஓடும், 370 எடுத்தால் இரத்த ஆறு ஓடும், முத்தலாக் சட்டத்தை தடை செய்தால் இரத்த ஆடு ஓடும், எந்த ஆறும் ஓடும். இப்போது சசிகாந்த் செந்திலனுடைய அசிங்கம் வெளியில் வந்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இதே ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இல்லையா, இந்த மூர்த்திக்கு என்ன பவர் இருக்குது, ஐடோல் அதுக்கு என்ன, அது பார்க்குமா, அது பேசுமா, அதுக்கு என்ன பவர் இருக்குது, இதே கேள்வி ராகுல் காந்தி தான் கேட்டிருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாம் இவர்கள் சிந்தனையே அதுதான். அதனால் தர்மசாலா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இந்து பில்கிரிம் சென்டர், அதை ஓய்த்து விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சதி செய்தது. சமூக நீதி காப்பாற்ற வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் காஸ்ட் பேரை பின்னால் வச்சிருக்கிறதுக்கு ஓட்டு போடணுமா, காஸ்ட் இல்லாமல் இருக்கிற சிபிஆருக்கு ஓட்டு போடணுமா என்ற கேள்வியை உங்கள் சார்பில் நான் முன்வைத்து விடுகிறேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தனியார் ஆம்புலன்ஸ் சங்க அறிக்கை போலியானது, சந்தி சிரிக்கும் திமுக பித்தலாட்டம். சிஎஸ்டிஎஸ் தரவுகளின் தவறுக்காக மன்னிப்பு கேட்ட சஞ்சய் குமார், அசிங்கப்பட்டாலும் அசராத ராகுல். 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அமைச்சர் பதவி காலி, வருகிறது புதிய சட்டம். தர்மஸ்தாலாவின் புனிதத்தை கெடுக்கும் சதியின் பின்னணியில் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில். இண்டி கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராமன் நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க. நேற்றுலேருந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்னன்னா, வேலூர் பக்கத்தில் இபிஎஸ் அவர்கள் இப்பொழுது அந்த பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், தொடர்ச்சியாக என்னுடைய கூட்டங்களில் இது மாதிரி ஆம்புலன்ஸை கூட்டத்திற்கு மத்தியில் வராங்க, பல இடங்களில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் தான் வருது, இது வேண்டுமென்றே இந்த ஆளும் கட்சி செய்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கோபத்தோடயே சொல்கிறார், அடுத்த முறை இப்படி வந்ததுன்னா அந்த டிரைவர் ஆம்புலன்ஸ்லேயே போவார் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. அதை கண்டித்து மா சுப்பிரமணியம் அடுத்த நாள் அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு முன்னாள் முதல்வர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, தன்னார்வலராக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, மருத்துவ உதவி அவங்க செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ உடனே அதை சைமல்டேனியஸாக இந்த அறிக்கை மாசு கொடுத்த பிறகு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அவங்க சங்கத்தின் சார்பாக ஒரு கண்டன அறிக்கை, இபிஎஸ்க்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், எங்கள் உயிருக்கே நீங்கள் உழைவைக்கிறது மாதிரி இப்படி பேசியிருக்கிறீங்க, அச்சுறுத்துறீங்க அப்படின்லாம். அந்த எங்களுடைய சங்கத்துடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அறிக்கை இது கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்தும் பேசியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஆம்புலன்ஸ் அரசியலை அசிங்க அரசியலாக பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், ஜிகாதிகள் அதிகம் இருக்கிற மாவட்டங்களில் ஆம்புலன்ஸினுடைய யூசேஜ் தவறாக இருக்கிறது. ராமநாதபுரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு 5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்ப வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது. ஏன் பக்கத்தில் மதுரை இருக்குது, பக்கத்தில் திருச்சி இருக்குது. 2.5 மணி நேரத்தில் திருச்சி வந்துடலாம், 1.5 மணி நேரத்தில் மதுரை வந்துடலாம். எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸில் ராமநாதபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு எக்ஸசைஸ் எடுத்து இது பெரிய சாதனையாக்கும்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் முழுக்க ஜிகாதிகள் இருக்கிறார். நமக்கே நிறைய சந்தேகம் இருந்தது, எலெக்ஷன் நேரத்தில் திமுகவினுடைய படம் எல்லாம் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்தது.
அதனால் இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அரசியல் செய்கிறார்கள், அசிங்கமான அரசியல் செய்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து வரவில்லை. நீங்கள் சொல்றது சரியாக இருக்கு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது, EVK இளங்கோவன். அப்பொழுது ஒரு பிரச்சார மேடையிலேயே சீமான் சொல்றார், பேசிட்டே இருக்கிறப்ப எலெக்ஷன் பிரச்சாரம் தான் அது, ஆம்புலன்ஸில் பாடி போகுதா பணம் போகுதான்னு தெரியல அப்படின்னு சீமான் பேசினதும் மக்கள் ஆரவாரமாக எல்லாரும் கேட்டாங்க. ரெண்டாவது, தன்னார்வலர்கள் ஆம்புலன்ஸ் பண்ணுகிறார்கள்ங்கிறது ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சிவா பாரதி பண்ணுகிறது, இஸ்லாமிய அமைப்புகள் பண்ணுகிறது, யாராலும் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக எந்த தன்னார்வலர்களும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உள்ள வர மாட்டாங்க, கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது எதுன்னு தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும், இந்த இடத்துல தெரியும், இந்த வழியாக போகக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படியானால் இதற்கு பின்னால் அரசாங்கம் இருக்கிறது, திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். கட்சி மட்டும் கிடையாது, ஆட்சி இல்லாமல் அதை பண்ண முடியாதுங்கிற என்ன, ஆட்சியாளர்களை விலைக்கு வாங்கி திமுக பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் இதுன்னு பார்க்குறேன். அவர் எடப்பாடி சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 30 மீட்டிங்கில் 20க்கும் மேற்பட்ட மீட்டிங்கில் ஆம்புலன்ஸ் வருது என்றால் அதுவும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது என்றால் யாரை எடுக்கிறதுக்கு என்ன? நான் ஏற்கனவே நம்ம ஸ்ரீடிவிலேயே சொல்லியிருக்கிறேன், இதே ஸ்ரீடிவியில் இந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் அந்த கால் ஷீட் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத பேசியிருக்கணும். கால் ஷீட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் டெய்லி கொடுக்க வேண்டும், சப்மிட் பண்ண வேண்டும். யார் ஆம்புலன்ஸ் போனாரோ அவங்கெல்லாம் கால் ஷீட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா நிறைய ஆம்புலன்ஸ் தேவையில்லாமல் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் பார்க்குறேன், ஆம்புலன்ஸ் தேவையில்லாமல் போயிட்டுருக்குன்னு ஃபீலிங் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அதனால் கால் ஷீட் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் போனால் அந்த டிரைவரை உள்ளே தூக்கி போடணும், அந்த ஆம்புலன்ஸ் சீஸ் பண்ணணும். இதில் பப்ளிக் காசுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, ஏமாத்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எடப்பாடி சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தானாகவே நம்மளுடைய நீதிமன்றங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆம்புலன்ஸ் மிஸ்யூஸ் ஆனால் வேற எதுதான் மிஸ்யூஸ் ஆகாது, அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால ரொம்ப அசிங்கமாக திமுகவுக்கு தேர்தலில் தோற்று போயிடுவோன்னு பயம் வந்தாச்சு. எவ்வளோ அசிங்கம் பண்ணணுமோ அவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க. உதாரணமாக மதுரையில் விஜய் மாநாடு, ஒருத்தரும் சேர் கூட கொடுக்கலங்க. விஜய் மாநாடு நடத்த போறார், மாநாட்டு தடெல்லாம் போடுறதுக்கு சேர் வாடகைக்கு மதுரையில் கொடுக்க கேரளாவிலிருந்து கொண்டு வருகிறார், அவ்வளோதான். கேரளாவில் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஒரு பெரிய கிறிஸ்டியன் லாபி இருக்குது, விஜய்க்கு ஒரு கிறிஸ்டியன் லாபி இருக்குது. இப்போதே விஜய் கட்சி கேரளாவில் காங்கிரஸுக்கு போட்டியாக வர்றதுன்னு கூட சொல்கிறாங்க, நமக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டிலேயே உதயநிதி பயப்படுறாரு, விஜய் தன்னுடைய கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் கொண்டு போயிடுவாரோன்னு ஒரு பயப்படுறாரு. நம்ம பொறுத்தவரை விஜய்க்கும் உதயநிதிக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஆனாலும் கூட விஜய் கட்சியினுடைய கூட்டத்துக்கு சேர் கொடுக்கல. ஒன்றும் இல்லை சார், நம்ம முருகன் மாநாடு நடந்தது, என்ன படுத்தினாங்க. திருப்பரங்குன்றத்தில் முதல்ல நடத்த விடலை, நாம் 3 மணிக்கு வாங்கி 5 மணிக்கு நடத்தினோம். என்ன நடத்தினோம்னு நமக்கு தெரியும். இதுக்கும் கோர்ட்டில் போய் எந்த ஊர்லேருந்து எந்த வாகனமும் போகக்கூடாது, போகிறதா இருந்தால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் ஆம்புலன்ஸ் மட்டும் எங்கேனாலும் போகலாங்க இவங்களை பொறுத்தளவில். அதனால இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கும் திமுகவுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் கிடையாது என்பதை திமுக நிரூபித்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தாரு. அப்படியே இந்த நோட் அப்படி வச்சுட்டு அப்படியே பேப்பர்லாம் அப்படியே பறக்க விட்டார். ஏன்னா அவ்வளவு ஆதாரங்கள் கையில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்காளர் வாக்கு திருட்டு நடத்தியிருக்கிறது பாஜக. அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் எப்படி நடத்தினாங்க, அசம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், இதுக்குள்ளார எப்படி வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமானது, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பீகாரில் SIR அது வரதை வச்சு அது வரதை வச்சு இவங்கெல்லாம் பேசினார். இவங்க இந்த பிரைமரி சோர்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா CSDSங்கிற ஒரு அமைப்பு, அவங்க தான் அந்த தரவுகளை எல்லாம் இது பண்ணாங்க. அதோடைய அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு சேனலாக நேற்று வந்துட்டு
ஐயா மன்னிச்சிருங்க, குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா எனக்கு கிடைத்த எங்களுடைய டீம் வந்து தவறாக அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு நான் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நோட்டு கொடுத்துட்டேன். அதைத்தான் இப்போ இவங்க எடுத்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரைமரி சோர்ஸ் மன்னிப்பு கேட்டுருச்சு. இப்போ அதன் அடிப்படையில் பேசிய ராகுல் எப்போ மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ராகுல் மன்னிப்பு கேட்க மாட்டார். ராகுல் வந்து தான் விக்டிம் ஆக வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். அதாவது இந்தியாவில் குழப்பம் விளைவிக்க வேணும். ராகுல் கைது செய்யப்பட்டால் இந்தியாவில் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அயோத்தியாவில் கோயில் கட்டினால் இரத்த ஆறு ஓடும், 370 எடுத்தால் இரத்த ஆறு ஓடும், முத்தலாக் சட்டத்தை தடை செய்தால் இரத்த ஆடு ஓடும், எந்த ஆறும் ஓடலை. இவங்க என்ன முயற்சி செய்திருக்கார்கள்? ஒரு பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க வேண்டும், ஒரு சிவில் வார் வரணும். சிவில் வார் வரணும். அதாவது இலங்கையில் வந்த உடனே இந்தியாவில் வரும், அடுத்தது இந்தியா தான். பங்களாதேஷில் வந்த உடனே இந்தியாவில் வரும், ஒன்றுமே வராது. சார், இந்தியன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். முதல்ல ராகுல் காந்திக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முரடன், அறிவில்லாத முரடன், ஒரு சல்லிப்பையன் எப்படி ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு நெஞ்ச நிமித்திட்டு எப்படி இருப்பானோ அப்படிதான் ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கிறார். ஒரு தலைவருக்குரிய எந்த தகுதியும் இல்லாத ரவுடிக்கு உரிய எல்லா தகுதியும் படைத்தவராக ராகுல் காந்தி இருக்கிறார். ராஜீவ் காந்தியை பார்த்தா ஒரு சார்மிங் லீடர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிரிச்சா பார்க்க முடியாதுங்க நீங்க. அதாவது நரசிம்மராவ் கூட சிரிச்சாலும் சிரிச்சிருப்பாரு, ராகுல் சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. எப்போ பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப அவருடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாமே ரொம்ப மட்டமா இருக்கு. இது இப்பதானா அப்படின்னு கேட்டா இப்பதான் நான் நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட், அதாவது மீண்டும் மீண்டும் தோல்வி அடையும் போது வரக்கூடிய விரக்தியில எங்க இவர் சொல்ல மாதிரி, எங்க வைரமுத்து சொன்ன மாதிரி புத்தி சுவாதீனம் போய்விட்டதோ ராகுல் காந்திக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராமருக்கு இல்ல, உண்மையா ராகுலுக்கு தான். ராகுலுக்கு தான். ஏன்னா இப்ப பாருங்க, இந்த எலெக்ஷன் ஓட்டு திருட்டுங்கிறது எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனம் என்றால், கர்நாடகாவில் நான் ஏற்கனவே இதே விஷயத்தை நான் சிடிவியில் பேசிட்டேன்னு நான் நம்புறேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். ஆனாலும் கூட ஒரு மாசமா இது ஓடிட்டு இருக்கு. கர்நாடகாவில் அதை எடுத்த போது யாரு பண்ணினது? யாரு? காங்கிரஸ் ஆட்சி. நீங்க எலெக்ஷன் ப்ராசஸை யாரு செய்கிறார்கள்? எலெக்ஷன் கமிஷனுக்கு என்று தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு எடுத்துக்கங்க சார். தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் கூட்டணி, அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டணி, இது என்ன பண்ணுது? ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் திமுகவை ஜெயிக்க வைக்கிறது. கரைவெட்டி இணையாத ஊப்பி ஜெயிச்சுட்டு என்னால தானே ஜெயிச்சே அப்படிங்கிற. அப்புறம் மத்திய அரசாங்கத்திட்ட எலெக்ஷன் கமிஷன் இருந்தா இந்த ஆசிரியர் கூட்டணியும் அரசு ஊழியர் கூட்டணியும் எப்படி திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும்? வச்சு பாருங்க. இதே தான் எல்லா இடத்துலையும். அப்படி கர்நாடகாவிலும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதை செய்தது. அதை சொன்னதுக்காகத்தான் ஒரு மினிஸ்டர், அதுவும் பட்டியலின மினிஸ்டர் தூக்கி தூரப்பட்டாங்க. ராஜண்ணா சொன்னாரு, தூக்கி தூரப்பட்டாங்க. இப்போ அதுல சித்தாராமையாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அந்த ஆள் வந்து ராஜண்ணா வந்து சித்தாராமையாவுக்கு ரொம்ப நண்பர். இதுல டிகே சிவகுமார் ஒரு ஸ்கோர் பண்றாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்றாரு. இப்போ மகாராஷ்டிரால சரி நீங்க சொல்றீங்க, இந்த இப்போ சிஎஸ்டிஎஸ் சொல்லிடுது இல்லை நாங்க தரவுகளை தப்பாக கொடுத்து விட்டோம், வேலை முடிஞ்சாச்சு இல்லையா? பீகார்ல நீங்க 65 லட்சம் வாக்காளர்களை லிஸ்ட போடணும்னாங்க, போட்டாச்சு. வேற என்ன செய்யணும்? செத்துப்போன வந்து கேட்க போறேன்னா, நீங்க ஒரு 4-5 எக்ஸாம்பிளை வைத்துக்கொண்டு வாக்கு திருட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஊர்ல, குறிப்பிட்ட ஊர்ல ஒரே வீட்டுல 68 ஓட்டு, ரைட்டு, அவங்கள போய் பார்க்கறாங்க. அந்த ஆள் சொல்றாரு, எனக்கும் என் பையனுக்கும் அரசியல் சார்பே கிடையாது, அப்படியே இருந்தாலும் என் பையன் காங்கிரஸ் கட்சிக்காரன் தானேன்னா அவர் சொல்லிவிட்டார். முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து அரசியல் கட்சிக்கு எனக்கு ஆர்வம் கிடையாது, என் பையன் ஏதோ பண்ணுறான், பையன் காங்கிரஸ்காரன்னு சொல்லிவிட்டார். இது 15 வருஷமா என்ரோல் ஆன ஓட்டுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நேரத்து என்ரோல் ஆகலைன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு அப்புறம் வாக்கு திருட்டு எங்கேருந்து வந்தது? சரி,
ஒரு அம்மா 124 வயசு ம். மிண்டா தேவி அப்படின்னு சொல்லி அந்த ஆமா. அம்மாவுடைய அந்த அம்மா கேட்டுடுது, என் போட்டோவை நீ ஏன்டா போடுற, உனக்கு என்னடா ரைட் இருக்குன்னு கேடுத்து. அதெல்லாம் விட்டுருங்க. அதை விட சரிங்க, ஒரே ஒரு கேள்விக்கு பண்ண சீக்ரெட் பேலட் தான் நம்ம பண்றோம். இந்த அத்தனை பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டார், எப்படி உன்னால நிரூபிக்க முடியும்? இந்த 68 பேரையும் கூட்டு வந்து ஒவ்வொருத்தரா பிடிச்சு, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தேடுவது வேறு இல்லை, நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன், அப்படி வாங்க முடியுமா? சார், கள்ள ஓட்டு என்பது நீங்க திமுக காரங்கள்லாம் மிஞ்சவே முடியாது. ஏதாவது ஒரு எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷன் பீஸ்ஃபுல்லா இந்திய சென்னையில நடந்ததா சொல்லுங்க. காங்கிரஸ் காலத்துல இருந்து யாரெல்லாமோ குற்றம் சொல்லுவாங்க, யாரு முதல்ல ஓட்டுக்கு கேஷ் கொடுத்தது யாருங்கிறதெல்லாம். குமரி அனந்த நோட்டு மேனும் ஓட்டு மேனும்னு பிரச்சாரம் பண்ண காலத்துல இருந்து சி சுப்பிரமணியம் முதல்ல பழனியில நிற்கும் போது ஓட்டுக்கு குடம் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு, இது காங்கிரஸ் தமிழகத்துல இதை ஆரம்பிச்சது காங்கிரஸா திமுக வேணும் என்ன நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம். ஹெலிகாப்டர்ல இருந்து பணத்தை அரைச்சு வாரி அடிச்சு கோயங்காவுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது, ஏதோ ஓட்டு திருட்டுனா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறேன். இந்த சோர் அப்படிங்கிற வார்த்தையில ராகுல் காந்திக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கிறது. 2019 என்ன சொன்னாரு? சௌக்கிதார் சோர, சௌக்கிதார் சோர, திருடன் என்றால் இந்த அரசாங்கம் அவனை, இந்த மக்கள் அவனை விரட்டி விடுவார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சு வச்சாரு? ஏன்னா இவ அப்பா போஃபோஸ்ல திருடினதுனால, மிஸ்டர் கிளீன் என்று வந்து போஃபோஸ்ல திருடினதுனால 400+ சீட் இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிஞ்சதுனால, திருடன் என்றால் மக்கள் தூக்கி எறிவார்கள் என்பதை ராகுல் காந்தி கண்டுபிடித்து விட்டார். அதனால என்ன சொல்றாரு? எல்லாரையும் சோர் 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 சோர்னு சொல்லிட்டு இருக்காரு. 2019 சோர் சொன்னார், நடக்கல. ரஃபேல் நம்ம என்ராம் தான் அது தூக்கி விட்டது, அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு என்ராம் வந்து கோர்ட்டு தலையில குட்டின பிறகும் மன்னிப்பு கேட்கல, அதை விட்டுரும். இப்போ ஓட் ஓட் ஓட். நீங்க இலங்கையில இது எடுபட்டு இருக்கும். ஏன் எடுபட்டு இருக்கும்னா, அந்த நாடு சின்ன நாடு, கொதித்து எழுந்து வரக்கூடியவர்களை ஈஸியா நீங்க வந்து உணர்வோட தள்ளி விட்டுறலாம். அது மட்டும் இல்லாம ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் பெரிய உச்சபட்ச பதவியில இருந்தாங்க. பதவியில ஒரு குடும்பம் பதவியில இருந்தது, சுரண்டிட்டு இருந்தது, எத்தனையோ கோபம் இருந்தது. பங்களாதேஷ்ல இது ஏன் எடுபட்டது? மத ரீதியாக அதை கொண்டு போனார்கள், எடுபட்டது. வேற ஒரு காரணமும் கிடையாது, மத ரீதியாக. ஏன்னா ஷேக் ஹசீனா அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாலும் கூட எல்லாருக்கும் தெரியும் உடனே அது எப்படி வந்து ஒரு புரட்சி வந்து மத ரீதியாக மாற்றப்பட்டதுன்னு தெரியும். இந்தியாவில் அதை மாற்ற முடியாது. ஆகையினால இப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள் என்றால், ஒரு டிஜெக்டடாக இருக்கிறார்கள் என்றால், எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் போயினாலும் சொல்லலாம். 2 நாளைக்கு முன்னால பீகார்ல இப்போ பிரச்சாரத்துல நேத்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து கார்டு பார்த்து, ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கார்டை கொடுத்து, இவர் பார், இவர் ஓட்டே இல்லாதவர், இவருக்கு ஓட்டர் ஐடி வைத்து இருக்கிறார், ஆனால் ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் இல்லை. இன்னும் ராகுல் காந்தி பேசுறாரு. பேசின அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு ஓட்டர் ஐடியில் அவர் பேர் இருக்கு, அப்புறம் தான் பூத் ஏஜென்ட்னு ஆர்சிஐடியோட பூத் ஏஜென்ட். நான் என்ன சொல்றேன், மகாராஷ்டிரால அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு, நாங்க 6 மாசத்துக்கு முன்னாலேயே சிடி கொடுத்து விட்டோம், நாங்க எல்லாம் கொடுத்துட்டோம். சார், உங்களுக்கு எத்தனை பூத் ஏஜென்ட் இருந்தாங்க? 80,000 பூத் ஏஜென்ட் கர்நாடகாவில். இங்கே வந்து கிட்டத்தட்ட என்ன நம்பர்ல நிற்கிறீங்களோ அவ்வளோ பூத் ஏஜென்ட். ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளவு பூத்து. மகாராஷ்டிராவில் 22,000 பூத் ஏஜென்ட். இவங்களுடைய எல்லா கான்ஸ்டிடுவன்சி நிற்கிற கான்ஸ்டிடுவன்சிலாம் சேர்த்து காங்கிரஸினுடைய பூத் ஏஜென்ட் நம்பர் 22,000. அவங்கெல்லாம் பண்ணாதான் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, நீங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க, குற்றம் என்று தெரியறதில்ல நிறுவீங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ராகுல் அதுக்கு மன்னிப்பு கேட்கல. இப்ப சிஎஸ்டிஎஸ் மன்னிப்பு கேட்டாச்சு. இதோட இஷ்யூ க்ளோஸ்டு. இனிமே யாரெல்லாம் ஓட்சோர்னு குதித்தார்களோ அவர்கள்லாம் இனிமே இப்ப அவங்க அடுத்தாப்புல புதுசா இன்னொரு விஷயத்துக்கு எதுக்காவது போவாங்க. இப்ப பீகார்ல புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா ராகுல் காந்தி காட் 22 என்று சொல்லுவார்கள், அவரை ஒரு வலைக்குள்ளே அடைத்து கொண்டு இருக்கிறார், மாட்டிக்கொள்வார். எதிர்கட்சிகள் ஏன் பாராளுமன்றத்தை ஒழுங்காக நடத்த விட மாட்டேங்கிறாங்க
அப்படிங்கிறது காரணம் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் நடத்த விட்டால் ஏதாவது ஒரு பில்லு கொண்டு வரீங்க, அந்த பில்லுனால அவர்களுக்கே பல நேரங்களில் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் இது தெரிந்து கொண்டு தான் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு. நேற்று கூட ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி, சிவராஜ் சிங் சௌஹானுங்களே, சுதான்ஷு அப்படிங்கிறவர் போயிட்டு வந்திருக்கிறாரு, போயிட்டு வந்திருக்க அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில, அவரை கௌரவப்படுத்தும் வகையில பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டினால் அங்க அமளி துமளியில ஈடுபடுறாங்க. இவங்க நம்பி நாராயணனே எப்படி செஞ்சாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அதனால இவங்களோட வரலாறு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிஷிகாந்த் துபேவும் இப்போ நேற்று பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ ஒரு பில்லு கொண்டு வராங்க. என்னன்னா 30 நாட்களுக்கு மேல ஒரு அமைச்சர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருந்தாருன்னா 31ஆம் தேதி அவர் ரிசைன் பண்ணிட்டா நல்லது, அவர் பண்ணலனாலும் அதுவாகவே காலாவதி ஆகிவிடும், அவர் பதவி காலி ஆகிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பில்லை கொண்டு வராங்க. இது ட்ரக்கோனியன் லா. அரசு கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய பல இந்த ஷீல்டு அதையெல்லாம் உடைக்கிறது மாதிரி இது இருக்கு அப்படின்னு மனிஷ் திவாரி சொல்றாரு. ஏன்னா நிறைய அதுக்கு பேசுறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அட்வொகேட்டா இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பயம். நேஷனல் ஹெரால்டு கேஸ் வரப்போகுது. அது போகிற இடத்துல ராகுல் 30 நாள் உள்ளே போனால் என்ன ஆகும், சோனியா 30 நாள் உள்ளே போனால் என்ன ஆகும், ஐயையோ குடும்பம் வதோரா கையில் போயிடுத்துன்னா என்ன ஆகும். ஸோ இப்போதே எதிர்ப்பு தெரிவிச்சிருவோங்கிற ஒரு பயம். இது ஒரு காரணம். 2வது காரணம் நான் சொல்கிறேன், போன கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். இவருக்கு சோறுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌக்கிதார் சோறு, ஓட் சோர் அப்படிலாம் சொல்கிறார்ல. அப்போ சோறு வேண்டாம்னு தானே இன்னைக்கு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு நீங்கள் ஆதரவு தானே கொடுக்கணும். கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சார் காங்கிரஸில் எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. காங்கிரஸ் சிஎம் எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இண்டி கூட்டணியில் இருக்கிற எல்லா முதல்வர்கள் மூலையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அது லாலு பிரசாத்தா இருக்கலாம், அது சித்தாராமையா இருக்கலாம், அது வேற யாராவதுனா இருக்கலாம், எல்லார் மேலேயும் இருக்கிறது. ஆனால் ஒரு பாரதிய ஜனதா கட்சி சிஎம் மேல கூட, அமைச்சர்கள் மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. நீங்க ராகுல் காந்தி ஒரு விஷயம் பேசுறார் இந்த ஓட் ஷோர் பத்தி பிரஸ் மீட்டிங்ல, அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல, எல்லாருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப ஏன்னா மக்கள் தான் மாத்தி ஓட்டு போடணும்னு இருக்கா. நான் அதுக்கு தான் சொன்னேன், என்னையா ராகுல் காந்தி உனக்கு அறிவு இருக்கிறதா, உன் கட்சியிலேயே 3 தடவை ஷீலா தீக்ஷித் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம வந்தாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஜோதி பாசு 20+ இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஒண்ணும் பண்ணல. நவீன் பட்நாயக் 6 முறை தொடர்ச்சியாக 5-6 முறை. காங்கிரஸ் ஆண்டால் ஆன்டி இன்கம்பன்சி வருகிறதுனா காங்கிரஸ் ஒரு தடவை கூட யோக்கியமா ஆளலைன்னு தான் அர்த்தம். நான் ஷீலா தீக்ஷித் நல்ல ஆட்சி பண்ண ஷீலா தீக்ஷித் அங்கே தூக்கி போட்டது யாரும்? சோனியா காந்தி. சோனியா காந்திக்கும் ஷீலாக்கும் வந்த ஈகோ அது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த எலெக்ஷன்ல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தனித்திறமை படைத்தவர்கள் அவங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்களே ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணி விட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடவில்லைன்னு சொன்னான்னு அர்த்தம். உங்களை ஓட்டு போட்டவ ஏமாந்தா திருப்பி அனுப்புறான். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்வதில்லை. தன்னுடைய ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மக்களுக்கு என்ன நல்ல இன்னைக்கு பாருங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. உங்களால சகிக்க முடியல. சீஃப் மினிஸ்டரை நேருக்கு நேர் வரக்கூடிய சீஃப் மினிஸ்டரை, பாதுகாப்பு இல்லாம வரக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள். இவ்வளவுதானே நடக்குது. அப்ப இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதனால ராகுல் காந்தி தரிகட்டு போய் அழைகிறார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவரை யாரோ ஒரு ஆள், யாரோன்னு நான் சொல்றது காரணம், உனக்கு பவர் தைரியமா போய் சொல்லு, என்னன்னாலும் சொல்லு, எப்படினாலும் சொல்லு, இந்தியா கலவரம் வரணும். இதை தவிர எந்த அஜெண்டாவும் அவருக்கு கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் போற இடத்துல நேற்று நீங்க சொன்ன அந்த பீகார் இதுலயும் இன்னைக்கு ஓட்டர் ஐடி கார்டு உங்கள்கிட்ட பிடுங்கிடுவாங்க, நாளைக்கு ரேஷன் கார்டு பிடுங்கிடுவாங்க, அடுத்தது உங்கள் நிலத்தெல்லாம் பிடுங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துருவாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எதிரொலிப்பது போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்கிறாரு, அங்கே இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பணக்காரர்களுக்காக சில பாலிசியை அவங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில் அதுக்காக தான் வாங்குறாங்கன்னு உட்பட சொல்லும் பொழுது இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் இந்தியன் கேபிட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள்
எந்த நாடுனாலும் இந்த உலகம்ங்கிறது வர்த்தகத்தை சுற்றித்தான் வருகிறது. ஆகையினால யூ நீட் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்ஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஜப்பானுடைய பிராண்டே இண்டஸ்ட்ரீஸ் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினால இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்ஸ் வேணும் என்பது ஒரு நாட்டினுடைய நீதி. இதில் நீங்கள் அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒன்று ஒரு அர்த்தம் கிடையாது. மக்களுக்கு எண்ட் ரிசல்ட் போய் சேருகிறது. ஆனால் போய் சேருகிறது. இன்னைக்கு கொரோனால உலகமே அடி வாங்கின போது இந்தியா வாங்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இதனுடைய காரணம் புரியும். இன்னைக்கு உங்களுடைய போர்ட் எல்லாம் சேஃபாக இருக்குன்னா இதனுடைய காரணம் புரியும். அவ்வளோதான். அதனால இவருக்கு, அதாவது இத்தாலி குடும்பத்தில் போஃபோஸில் அடித்த மாதிரி கமிஷன் அடிக்க முடியலையே, ஆண்டர்சன் அனுப்பின மாதிரி காப்பாற்ற முடியலை. எல்லாமே இப்போ கொரோனா நேரத்தில் ஃபைசர் இதுதான் வேணும், ஃபைசர் இதுதான் வேணும்னு சொன்னது யார்? இவங்க தானே. அதனால லோக்கல்ல உள்ளதை இவங்க இது பண்ணலையே, இந்திய தயாரிப்புல ஏற்க தயாராக இல்லையே. அதனால இவங்களுடைய நோக்கம் மோடி இருக்கிற வரைக்கும் எல்லா ரிஃபார்ம்ஸும் நடந்துவிடும். அந்த ரிஃபார்ம்ஸ் நடந்தால் இதெல்லாம் நடக்க முடியாதுங்கிற எண்ணம் தான். ராகுல் காந்தி இப்போ யார் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா, சௌக்கிதார் சோர்ஹே, அவர் ஓட் சோர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் தான் நம்பர் 1 சோராக இருக்கிறார். யார் திருடர்களோ அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த பில்லை பத்தி பயந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அந்த பில்லை கிழிச்சு போட்டதெல்லாம் பாக்குறேன். லாலு பிரசாத்தை காப்பாற்றுறதுக்கு கிழிச்சு போட்டார். அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டரை பத்தியே கவலைப்படாம கிழிச்சு போட்டாரு. அதனால இவர் பொறுத்தளவு பாவங்க. திருடர் பக்கம்தான் இருக்க முடியும், நேர்மையாளர் பக்கத்துல ராகுல் என்னைக்குமே இருக்க முடியாது. அதான் தர்மஸ்தலா அந்த சர்ச்சை, அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக பல சதிகள் நடந்திருக்குன்னு இப்போ ஒவ்வொரு விஷயமா வர ஆரம்பிச்சிருக்குது. முன்னாள் ஊழியர் திடீரென சுயப்பிரகாசமாக மாறி இங்கே வந்து பல கொலைகள் நடந்தது, நூற்றுக்கணக்கான கொலைகள் நடந்தது. நான் என்னுடைய மேற்பார்வையாளர் முன்னணியில் நான் தான் பல இடங்களை புதைச்சேன், அதுவும் பல பெண்கள் கற்பழித்தெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவங்களுடைய பாடியெல்லாம் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 13 இடங்களை கை காட்டினார். இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கோன்னு எல்லாம் தோண்டினாங்க. ட்ரோனு என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ எல்லாத்தையும் வச்சு தோண்டினாங்க. கடைசியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் எலும்பு துண்டும் இருக்குது. அதுவும் கூட அது ஆண் சடலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னால் இந்த தர்மஸ்தலா குறித்து தவறான கருத்தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அவரே சொல்லிட்டாரு. அந்த முன்னாள் ஊழியர், நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தேன், எனக்கு ஒரு கும்பல் வந்து ப்ரெஷர் கொடுத்தது அப்படின்னு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜனார்தன் ரெட்டிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த இதில் இருந்தவர், டிஎம்மாக இருந்தவர். இப்பொழுது காங்கிரஸில் திருவள்ளூர் எம்பியாக இருக்கக்கூடிய சசிகாந்த், அவருக்கு எப்பொழுதுமே வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதி அமைப்புகளோடு அவருக்கு ஒரு தொடர்பு உண்டு. இந்து பழக்க வழக்கங்கள், கோயில் இதுனா அவருக்கு வந்து ஒரு எட்டிக்காயாக இருக்கும். இதற்கு பின்னால் அவர்தான் இருப்பார். நான் வந்து ஒரு பில் போட போகிறேன், பப்ளிக் லிட்டிகேஷன் போட போகிறேன், இந்த கேஸை வந்து சிபிஐயோ இல்லை என்ஐயோ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? சசிகாந்த் செந்தில் அவர் வந்து ஒரு கிரிப்டோ அப்படி சொல்லப்படுகிறது. அவர் ஹிந்துவா என்று கேள்வி வந்திருக்கு. பேர்ல சசிகாந்த் செந்தில் இருந்தாலும் கூட, அவருடைய அஃபிடவிட்ல ஹிந்து இருந்தாலும் கூட, அவர் ஹிந்து தானா இல்லை ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியனா என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. இப்போ சிலர் சொல்லுகிறார், இல்லை 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 அவர் முஸ்லீமா கூட மதம் மாறி இருக்கலாம். ஏன்னா ஒரு கேள்வி, அந்த கலெக்டர் அந்த ஐஏஎஸ் பதவி இது பண்ணிட்டு வந்த பொழுதே அவர் முதல் மேடை ஏறியதை பிஎஃப்ஐ. அது மட்டும் இல்லை, அவர் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் பண்ணார். நான் இதை இருக்க விரும்பலைன்னு சொன்னார், எல்லாத்தையும் சொன்னார். பிஎஃப்ஐ மேடையில் தான் ஏறினார். ஆகையினால தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்றார். ஏன்னா காங்கிரஸ் இப்போ ஒன்றும் இல்லை சார், சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க பேசுகிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஸ்ரீநிதி பேசுனது. ஆமாம், என்ன பேசியிருக்காங்க? பூணூலுக்கு யஜ்ஞோபவீதம், பூணூலுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ருத்ராட்சத்துக்கு இல்லை, கோபிச்சந்தனத்துக்கு இல்லை, கோபிச்சந்தனுக்கு இல்லை, குங்குமத்துக்கு இல்லை. அதுல இருந்தா என்ன இல்லை, உனக்கு என்னடா இருக்கு? நீ என்ன அப்புறம் இது யாரு ஆட்சி எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும்னு நீ சொல்றதா இருந்தா நீ யாரு பக்கம் இருக்கா? அப்ப ஜெஸ்டியா வரி போடணுங்கிறியா நீ இந்தியால? எனக்கு புரியவே இல்லை.
அப்படித்தான் இன்னைக்கு காங்கிரஸுடைய மைண்ட் செட் இருக்கிறது. இன்னொன்று, இவங்க சொல்றது எல்லாமே ரோட்டோரத்தில் விற்கிறது, அதுக்கு எப்படி ஜிஎஸ்டி போடுறாங்க எப்படிங்கிறதும் நமக்கு ஒன்றும் புரியாத புதிராக இருக்கிறது. அதாவது எப்படி கருணாநிதி காசு அடிச்சாருங்கிறத ஜெகத் ரட்சகன் ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரு. ஜெகத் ரட்சகன் பேசும்போது சொல்லியிருப்பாரு, நீங்கள் எத்தனை கோயில் இருக்குது தமிழ்நாட்டில்? 40,000 கோயில். இந்த 40,000 கோயிலுக்கும் விபதி குங்குமம் ஒரு 100 கோடி கணக்கில் எழுது அப்படின்னு கருணாநிதி ஈஸியாக சொல்லிட்டாருன்னு ஒரு ஜெகத் ரட்சகன் வீடியோ இருக்கும். இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரியல, இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அடித்து பழகியவர்கள் இவங்க. இப்போ இந்த தர்மசாலால என்ன விஷயம்னா, அது நம்பர் 1 ஹிந்து, அதாவது 24/7 அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிற இடம். லாஸ்ட் 40-50 இயர்ஸ் ஏதாவது ஒரு அன்னதானம் என்று இந்தியாவில் உதாரணம் சொல்லணும்னா யாருனாலும் தர்மசாலா தான் சொல்லுவாங்க. 50,000 பேர் தினமும் சாப்பிட்றாங்க. 50,000 பேர் தினமும் சாப்பிட்றாங்க. இந்தியா முழுக்க பெஸ்ட் அன்னதான மாடல் எது என்றால் தர்மசாலா. திருப்பதிலாம் கிடையாது, தர்மசாலா. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிச்சன் அங்க இருக்கிறதே அதுதான் அப்படிங்கிற. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, அந்த இதை ஓச்சிருங்க. அதாவது இந்துக்களுடைய அடையாளங்களை, குறிகளை அழிக்க வேண்டும், அதுதான் இவங்களுடைய நோக்கம். அது சசிகாந்த் செந்திலுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். எந்த காங்கிரஸ்காரன், ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுக்கும் இந்து சின்னத்தை அழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இருக்கு. திமுக இருக்கிறத விட பல மடங்கு இருக்கிறது, வெறி பிடித்து போய் இருக்கிறது. சில பிறந்தைக்கு இல்லைங்கிறீங்களா? அதான் இருக்குது அவங்களுக்கு. இப்ப நீங்க சொல்றதுல அதுல ஒரு முரண்பாடும் இருக்கு. என்னன்னா, அந்த அமைப்பு, அந்த கோயிலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் டெப்டி சிஎம் இருக்கக்கூடிய சிவகுமார், டி.கே. சிவகுமார். ஆனா இவங்க நீங்க சொல்ற ஒரு வேறு ஒரு மதத்தோட அதிக தொடர்பு இருக்கிறதுனாலதான் இதற்கு எதிராக ஒரு சதி செய்திருப்பா கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இல்லையா? யார் செய்திருக்க கூடும்? சசிகாந்த் செந்தில் மாற்று மதத்தினரோடு தொடர்புல இருக்கு. சசிகாந்த் செந்தில் சதி செய்திருக்கிறார். டி.கே. சிவகுமார் இந்த இடத்துல காப்பாத்தி இருக்கிறார். அதாவது காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட ஏற்கனவே நீங்க பாருங்க, போன கர்நாடக எலெக்ஷன்ல கூட சித்தராமையா ஒரு மாதிரி இழுக்கும் போது டி.கே. சிவகுமார் நான் அனுமார் பக்தர்னு கொண்டு வந்து வந்தார். நீங்க கொஞ்சம் அதை பாத்தீங்கன்னா தெரியும் டி.கே. சிவகுமார் எப்படி வராருன்னு. இப்போ சித்தாராமையாவை கவுக்குறார் ஓட் ஷேர்லங்கிறது அது வேற விஷயம். அது இன்டர்னல் கர்நாடகா பாலிடிக்ஸ். ஆனால் டி.கே. சிவகுமார் அதை காப்பாற்றி கொண்டிருக்கிற. இப்போ சசிகாந்த் செந்திலுடைய அசிங்கம் வெளியில வந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இதே ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இல்லையா, இந்த மூர்த்திக்கு என்ன பவர் இருக்கு, ஐடோல் அதுக்கு என்ன, அது பார்க்குமா, அது பேசுமா, அதுக்கு என்ன பவர் இருக்கு, இதே கேள்வி ராகுல் காந்தி தான் கேட்டிருக்காரு. அப்ப இவர்கள் எல்லாம் இவர்கள் சிந்தனையே அதுதான். அதனால தர்மசாலா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இந்து பில்கிரிம் சென்டர், அதை ஓய்த்து விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சதி செய்தது. அந்த காங்கிரஸ் கட்சி சதி செய்ததுல அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சசிகாந்த் செந்தில் ஒரு ஆள், அதே நேரத்தில் அண்ணாமலையும் வந்தார். அண்ணாமலை இந்துத்துவத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார், சசிகாந்த் செந்தில் இந்துத்துவத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சசிகாந்த் செந்தில் பேர் வெளியில வந்திருக்கிறது நல்ல விஷயம். உடனடியாக விசாரணை ஆரம்பித்து அவரை என்ன செய்ய வேண்டுமோ சட்டப்படி அது செய்ய வேண்டும். எம்பி பதவிக்கு இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அவர் என்பதை மட்டும் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பரபரப்பு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னிலையில் அவரே பரிந்துரைத்து முன்னால் கொடுத்திருக்கார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு எதிராக இண்டி கூட்டணி ஒருத்தரை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அவர் பேர் சுதர்ஷன் ரெட்டி. அவர் ஆந்திராவில் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் இருந்திருக்காரு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்லேயும் கூட ஜட்ஜாக இருந்திருக்கிறார். அவருடைய பின்னணி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எதற்காக ஒரு பொலிட்டீஷியன் இல்லாமல், இப்போ இந்த இதுக்கு அதிகமாக பொலிட்டீஷியன் தான் தேவைப்படுவாங்க. இந்த ஸ்பீக்கர் ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவில் ஸ்பீக்கராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் இதுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பின்னணி என்னவாக இருக்கும், இப்படியெல்லாம் பலரும் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் அறிந்தவரை இந்த எலெக்ஷன் சுதர்ஷன் ரெட்டி இவரை பற்றி என்ன சொல்கிறீங்க? ராஜேஷ், முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு. நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அந்த பதிவில் என்ன போட்டிருந்தீங்கன்னா, கனிமொழி யாருக்கு ஓட்டு போடுவா, ஏன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி இருந்து ஜாதி எல்லாம் ஒளிந்து விட்டதால் சிபி ராதாகிருஷ்ணன் பேருக்கு பின்னால் ஜாதி இல்லை, சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கிறார். ஆந்திராவில் இருக்கிற இண்டி கூட்டணி வேட்பாளருக்கு பின்னால் ஜாதி இருக்கிறது,
சுதர்சன் ரெட்டி இருக்கிறது. ஆகையினால ஈவே ராவனுடைய வழித்தோன்றல்கள் கனிமொழியெல்லாம் வந்து ஜாதி பேர் இருக்கிறதுனால சுதர்சன் ரெட்டிக்கு ஓட்டு போடக்கூடாது, சிபிஆருக்கு தான் ஓட்டு போடுவார்கள். என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதை நான் முதல்ல முன்வைத்து, ஆகவே சமூக நீதி காப்பாற்ற வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் காஸ்ட் பேரை பின்னால வச்சிருக்கிறதுக்கு ஓட்டு போடணுமா, காஸ்ட் இல்லாமல் இருக்கிற சிபிஆருக்கு ஓட்டு போடணுமா என்ற கேள்வியை உங்கள் சார்பில் நான் முன்வைத்து விடுகிறேன். இப்போ நம்ம இஷ்யூக்கு வருவோம் சார். ஒரு அர்பன் நக்சலை நான் வந்து டீல் பண்ணணும், கேண்டிடேட்டாக ஃபீல்டு பண்ணணும் காங்கிரஸ் நடத்திருக்கு. நான் இந்த சுதர்சன் ரெட்டியை எப்படி பார்க்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சந்துரு மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹரிபரந்தாமன் மாதிரி, ஜிஆர்எஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு 7-8 ஜட்ஜு கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் என்பது நியாயத்தின் அடிப்படையில் வரவே கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இப்போ நக்சல் அஃபெக்டட் சத்தீஸ்கர்ல லோக்கல்ல இருக்கிற கிராமத்துல உள்ளவனை ஆம் பண்ணணும்னா அரசாங்கம் முடிவு பண்ணுகிறது. நீங்க பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல இதை நாம் பண்ணோமானா பண்ணினோம். மக்களுக்கு ஆயுதம் கொடுத்தோம், பயங்கரவாதி வந்தால் திருப்பி அடின்னு கொடுத்தோம். அதுக்காக ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கி, ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் உருவாக்கி அந்தந்த கிராமத்தில் இருக்கிற சிவிலியன்ஸுக்கு ஆயுதம் கொடுத்து அதை வந்து அங்கீகரித்தது சத்தீஸ்கர் அரசாங்கம். அதை எதிர்த்த வழக்கில் இது வந்து அரசியலமைப்புக்கு எதிர் அப்படின்னு சொல்லி நக்சலுக்கு எதிரான போராட்டத்தை தீந்து போக வைத்தது சுதர்சன் ரெட்டி. நீங்க நல்லா பார்த்துக்குங்க, மோடியை கொல்ல வேண்டும் என்று ஒரு நக்சல் அவர் இன்னைக்கு உள்ள கிடக்கிறார், அப்புறம் வெளியே வந்துட்டார். மொத்த பீமா குர்கான்ல நடந்தது என்ன என்று கேட்டால் நக்சலுடைய தான் நடந்தது. இன்னைக்கு ராகுல் யார் கைகளில் ஆட்டி வைக்கப்படுகிறார்கள் என்றால் அர்பன் நக்சல்களால் ஆட்டி வைக்கப்படுகிறார். ஸ்டான் சாமிக்கு சிலையே இங்க இருந்து வச்சாரு. ஆமா, இவர்கள் எல்லாமே இன்னைக்கு அர்பன் நக்சல்கள்ங்கிற வந்து, அதாவது ஜேஎன்யூலேருந்து நாம அடிச்சு கரப்பான அடிச்சு வெளியில தள்ளினாலும் கூட அங்கங்க இருக்கிறார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு யாரை பிடிக்கிறது என்றால் அர்பன் நக்சலைத்தான் பிடிக்கிறது. ஏன்னா அவங்க தான் இவங்க பாஷையை பேசுறாங்க, இவங்க அவங்க பாஷையை பேசுறாங்க. அன்றைக்கு இருந்த அதையும் சொல்ல பாருங்க, மீண்டும் உங்களுடைய ஒரு ட்வீட்டுக்கே வர, எப்படி ராஜீவ்காந்தி சாவர்கர்னுடைய அந்த பாடலை ஜெயஸ்துதேங்கிற பாடலை மங்கேஷ்கர் உணர்ச்சிகரமாக பாடும்போது பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ராஜீவ்காந்தியினுடைய பையன் ராகுல் காந்தி சாவர்கரை துட்டி கொண்டு இருக்கிறானேன்னு ஒரு பதவியை நீங்க போட்டிருந்தீங்க. அதுதாங்க பிரச்சனை. அன்னைக்கு ராஜீவ் இருந்த காலம், அன்றைய காங்கிரஸ் அவர் நவீனமயமாக்குறதுல சொன்னதுலேருந்து ஆரம்பித்து அவருடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு ஒரு தவறு போஃபஸ், அதாவது நீ மிஸ்டர் கிளீனை வந்துட்ட, வேற எங்கேயும் திருட முடியாது, டிஃபென்ஸில் திருடினாதான் வெளியில் தெரியாது அப்படின்னு நல்லபடியாக சொல்லி டிஃபென்ஸில் திருட வச்சு மிஸ்டர் கிளீனை ஓச்சு விட்டாங்க. அதுவும் கூட அவரு திருடி இருக்க மாட்டாரு, அது இவங்க அம்மாவுக்கு வேண்டாம். அது எல்லாம் இட்டாலி கனெக்ஷன்ல வந்த திருட்டு தானே. அப்போ அதோட ராஜீவ்காந்தி ஓஞ்சி விட்டார். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது, இவங்க மொத்தமாக காங்கிரஸ் கட்சி யாருடைய லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ் தான் பேசுறது, நக்சல் லாங்குவேஜ், ஜிகாத்தி லாங்குவேஜ், எக்ஸ்ட்ரா எவாஞ்சலிக்கல் லாங்குவேஜ். இந்த 3 லாங்குவேஜ் இல்லாமல் காங்கிரஸ் நேஷனல்ஸ் லாங்குவேஜ் வருவதே இல்லை. அதைத்தான் நான் பார்க்குறேன். அப்போ சுதர்சன் ரெட்டி யார் என்றால், அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹரிபரந்தாமன் மாதிரி சந்துரு மாதிரி ஒரு அவ்வளோதான் அவரை நாம் சொல்லணும். ஆகையினால காங்கிரஸ் அவரை ஃபீல்டு பண்ணியிருக்கிறது. இப்போ இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அவங்களுடைய டென்யூர், அவங்களுடைய சர்வீஸ் முடிந்த பிறகு அவங்களுக்கு விரும்பிய கட்சியில் வந்து சேர்றதை நம்ம பார்க்குறோம். முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர்கள்லாம் அமைச்சராக கூட அவங்க கொடுத்தாங்க, கில்லு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஏற்கனவே இருந்த கேக் அந்த இதில் இருந்தவர் ரஞ்சன் கோகோய், அவர் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பிஜேபியில் ராஜ்யசபா எம்பி ஆனார். பாருங்கள், இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் அதாவது அதிகாரத்தில் இருந்தவங்கள இவங்களுக்கு
வளைந்து கொடுத்தவர்களை இவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சுதர்ஷன் ரெட்டியை இவங்க ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வியும் பலர் கேட்குறாங்க. இல்லை, சுதர்ஷன் ரெட்டியை ப்ரொமோட் பண்ணதுக்கு முதல் காரணம் அர்பன் நக்சலுங்கிறது. ரெண்டாவது காரணம், முக்கியமான காரணம், இதுதான் முக்கியமான காரணம், தெலுங்கானாவில் உள்ள கேஸ்ட் சர்வேயை தலைமை தாங்கினது அவர் தான். இப்போ பீகார் எலெக்ஷன்ல கேஸ்ட் சர்வே, அதை தான் இப்போ கேஸ்ட் சர்வேயை கையில் எடுத்தார் யாரு? ராகுல் காந்தி கேஸ்ட் சர்வேயை கையில் எடுத்து தான் பீகார் எலெக்ஷனை முதல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள சென்ட்ரல்ல என்ன பண்ணிட்டாங்க, எஸ் we are going to do கேஸ்ட் சர்வேன்னு நரேந்திர மோடி அடிச்ச உடனே டக்குன்னு ஓட்சோர்னு மாத்திட்டாங்க. அதாவது இவங்க எப்படிலாம் மாத்திட்டு வராங்கன்னு பாருங்க. பீகார் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய ஆயுதம் கேஸ்ட் சென்சஸ் மட்டும்தான். மோடி அரசாங்கம் கேஸ்ட் சென்சஸ் நாங்க நடத்துறேன்னு சொன்ன உடனே அவருடைய ஆயுதம் என்ன, அடுத்த ஆயுதம் என்ன எடுக்கும் போது ஓட்சோர் அப்படின்னு ஒரு ஆயுதம் எடுத்திருக்காரு. இவ்வளவுதாங்க உண்மை. பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன ஜாதி, நீ எஸ்சியா பிசியா? பாக்குறவங்களுக்கு இவர் எங்கேருந்து எங்க டிராவல் பண்ணியிருக்காருங்கிறது தெரியாது. அதுக்காக நான் ஸ்ரீ டிவியில இப்ப சொல்றேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னால பீகாரை இவர் எப்படி பார்த்தார், இன்னைக்கு எப்படி பார்க்கறாருங்கிறதுக்கு சொல்றேன். இப்போ அந்த தெலுங்கானாவுடைய கேஸ்ட் சர்வே எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தியே பேசியிருக்காரு, இதுதான் இந்தியா முழுக்க ஒரு அடையாளம் அப்படின்னு பேசியிருக்காரு. ரேவந்த் ரெட்டி அதை பேசியிருக்காரு, இதை பேசியிருக்கிறாரு. எப்படி கேஷ் கொடுத்து எப்படி ஒரு 2% எவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம், இதே சுதர்சன் ரெட்டி நீங்க எந்த பக்கம் இருக்கிறார் என்று கேட்டால், மதம் மாறினவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இடத்துல இருக்கிறார். இதே ஆந்திரால 4% கொடுக்கும் போது, மைனாரிட்டி ரிலிஜனுக்கு கொடுக்கும் போது அதை சப்போர்ட் பண்ணுவராக இருந்தார். அதனால நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவை யாரு பிளக்குகிறார்களோ, அது ஜாதி பேர்லையா இருக்கட்டும் மற்ற பேர்லையா இருக்கட்டும், அவர்களுக்குத்தான் காங்கிரஸ் முன்னுரிமை கொடுக்கும். ஹரிபரந்தாமன் அப்படித்தான், சந்துரு அப்படித்தான், எல்லாரும் அதே கோஷ்டி தான். அதுல இருந்து அதனால இவர் எங்கேயோ இருந்தவர்னு இல்லை, இவர் தோக்க போறார் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா 423 votes பிஜேபிக்கு இருக்கு, அவங்ககிட்ட 353க்கு மேல இல்லை, 311 தான் இருக்கு அட் த மேக்சிமம். 311ங்கிறத நீங்க அப்படி இப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டா 353 வரைக்கும் கொண்டு வந்துடலாம், அவ்வளவுதானே தவிர தோற்க போறார் என்று தெரிந்தும் சுதர்சன் ரெட்டியை வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் கொடுக்கிற மெசேஜ் we stand for caste census என்பதுதான் அந்த மெசேஜ். அதைத்தான் இப்ப பீகார்ல திருப்பி எடுத்துட்டு போனோம்ங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா பீகார் மக்கள் புத்திசாலி ஆயிட்டாங்க. இப்போ இவர் பொய் சொல்றாரு. அதாவது தேர்தல் போக 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 ராகுலனுடைய பொய், கெட்டிக்காரன் புழுகி 8 நாளைக்கு அது உடைந்து போயிரும் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். இந்தியாவை உடைக்கணும்னு யார் முயற்சி பண்ணுகிறார்களோ அவர்கள் தலை உடைந்திருக்கிறது, அவர்கள் கட்சி உடைந்திருக்கிறது, இந்தியா வலுவாக இருக்கிறது. அமெரிக்கா பண்ணாலும் ரஷ்யா பண்ணாலும் லோக்கல்ல இருக்கிற துரோகி ராகுல் காந்தி பண்ணாலும் இந்தியா வலுவாக இருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் பல கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.